இந்த ஃபெரன் புக் என்று சொல்லக்கூடிய இராணுவர் டெர்மினேட்டர் என்று அடையாளம் படுத்தி கொண்டு பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்களை படுகொலை செஞ்ச, கொலைகள் செய்த, அநியாயம் செய்த ஒரு இராணுவ உறுப்பினர் என்று உலக ரீதியாக அவரை அறிமுகம் கண்டு இன்று அவருக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லேயும் பல கம்ப்ளைண்ட் கூட கொடுத்திருக்கிற ஒருவர். எனவே இப்போ அந்த இராணுவ உறுப்பினர் இப்போ இலங்கையிலே வந்திருக்கிறது என்று பல தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அதனால் நாங்கள் எதிர்பார்க்கிறது இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய இப்போது அரசாங்கம், ஜனாதிபதி உட்பட்ட இந்த அரசாங்கம் கடந்த காலத்தில் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக பலஸ்தீன் மக்களுடைய போராட்டத்தை நியாயம் கண்ட, அதுக்காக வேண்டி நியாயம் காண வேணும் என்று கதைச்ச பேசின அரசாங்கம் தான் இப்போது ஆட்சியிலே இருக்கிறது. எனவே நாங்கள் இப்போது அந்த அரசாங்கம் கிட்ட எதிர்பார்க்கிறது அந்த ஃபெரன் புக் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் இப்போது இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஒன்று, அவரை உடனடியாக அரசாங்கம் கைது செய்து ஐசிசி அப்படி இல்லாட்டி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ஸுக்கு உட்படை செய்ய வேணும். அப்படி இல்லாவிட்டால் அவரை இலங்கையில் இருந்து வெளியேற்றக்கூடிய, டிபோர்ட் பண்ணக்கூடிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும். ஏனென்றால் இப்போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் தான் பல தகவல் இருக்கிறது. இந்த நாட்டுக்கு இஸ்ரேல் இராணுவத்துக்கு சேர்ந்த உறுப்பினர்கள், முக்கியமாக இந்த யுத்தத்தில் சம்பந்தப்பட்டு பல கொலைகள் செய்த உறுப்பினர்கள் இலங்கை நாட்டுக்கு வந்து அவர்கள் இங்கே விவேகம் எடுக்கிறதுக்கு, அப்படி இல்லாட்டி அவர்கள் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வரக்கூடிய நிலைமை கடந்த காலத்தில் நாங்கள் எல்லாரும் கண்டோம். எனவே இப்போது நாங்கள் இந்த பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, பலஸ்தீன் மக்களுடைய போராட்டத்துக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி உட்பட்ட இந்த அரசாங்கம் இதை சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேணும். அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்து உடனடியாக இந்த டெர்மினேட்டர் என்று தன்னை அடையாளம் கண்டு கொண்டு காட்டியிருக்கக்கூடிய இந்த ஃபெரன் புக் என்று சொல்லக்கூடிய இந்த இராணுவ உறுப்பினரை உடனடியாக இந்த நாட்டிலே இருந்து அவரை டிபோர்ட் பண்ண வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.